அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நார்மலாக நம்ம பாயாசம் ஒரே கலரில் தான் சாப்பிட்ருப்போம். பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இல்லாமல் கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு பேனில் போட்டுக்கிட்டு அது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஜவ்வரிசி எந்த அளவுக்கு குக் ஆகணும்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். அது வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நான் இன்னொரு பேனில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுறேன். அது போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. நார்மலாக ரவா கீர் பண்ணும்போது ரவையை கொஞ்சம் கம்மியான மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கேசரி பதத்தில் வந்துடும். ஸோ கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டுக்குங்க ரவையை. நெக்ஸ்ட்டு நான் இதில் கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஹோம்மேட் ஃபுட் கலர் தான். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி டேஸ்ட் மை ஃபுட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கிங்க. ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம சேர்க்கும்போது சும்மா ஒரு பிஞ்ச் போட்டாலே நல்லா பிரைட்டாக கலர் கொடுக்கும். பட் இது ஹோம்மேட் ஃபுட் கலர் இருக்கிறதால கொஞ்சம் கலர் டிம்மாக தான் இருக்கும். அப்படி கலர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கீர்லாம் செய்யும்போது ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிட்டு கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இதுவும் ஹோம்மேட் ஃபுட் கலர் தான். கலரை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு கோல்டு வாட்டர் அதில் கொஞ்சம் 1 கிளாஸ் அளவு ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் இந்த ஜவ்வரிசி ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ட்ரெயின் பண்ணி எடுத்த இந்த ஜவ்வரிசியை நம்ம இப்போ இந்த பாலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆன உடனே அதில் நான் கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி போட்டு நல்லா வதக்கி அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே திராட்சை போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா பலூன் மாதிரி வரணும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சதை இப்போ இந்த பாயாசத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலர்ஃபுல்லான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை சூஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிங்க. க்ரீன், ரெட்டு தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். நார்மலாக ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி செய்யும் போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சேம் டைம் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாயாசம் ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.